எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பயந்து தள்ளிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்காக. சோ இதுல 3 தடவை சொல்றதை பத்தி வருது. ஆனா ஒரே தடவை இருதயத்தில் விசுவாசிக்கிறதுக்கு வருது. ஒரு தடவை இருதயத்தில் விசுவாசிக்கிறதுக்கு வந்தாலும் நீங்கள் சொல்வதற்கு ஏற்ற விசுவாசம் இருதயத்தில் இருந்தால், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தின் நிறைவினால் நீங்கள் வாயிலே பேசினால் அது அப்படியே நடக்கும். தேவன் சொன்னபடியே ஆகும் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடியே ஆகும் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொன்னபடியே ஆகும் சொல்லல, பிதாவானவர் சொன்னபடியே ஆகும் சொல்லல, ஏன் ஒரு தூதன் சொன்னபடியே ஆகும் கூட சொல்லல. எவனாகிலும், எனி ஒன் அப்படின்னு வருது. எனி ஒன், இப்ப எனி ஒன் எவனாகிலும், விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லல. அழைக்கப்பட்டவர்கள் மரத்தை பார்த்து மலையை பார்த்து, விசேஷித்த வரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லல. எல்லாருக்கும் இருக்கு. இட் இஸ் ட்ரூ தட் நாட் எவ்ரிபடி கோஸ் தேர். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இயேசு சொன்னார். அவர் வாழ்ந்து காட்டிட்டு சொன்னார். சோ இதுல விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. சோ ஐ பிலீவ் இந்த சீரீஸ் நீங்க கேட்டு முடிக்கும் போது விசுவாசத்தை எப்படி கற்றுக்கொள்வது என்பதும் அதை கற்றுக்கொண்டு ஜெயம் எடுப்பது எப்படி என்பதும் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பேசிக் சீரீஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி. பூமியானது ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, ஆழத்துல இருள் இருக்கு. ஆனால் அவர் அதை பேசாமல், அதெல்லாம் கெட்டது, அதை அவர் பேசல, நல்லதை பேசுவார். என்ன பேசுவார்? வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்றார். தேவன் பாக்குறாரு, பார்த்தா பூமியானது ஒழுங்கின்மையா வெறுமையமா இருந்தது, ஆழத்துல இருந்தது, எதுவுமே அவருக்கு பிடிக்காது. கெட்டதுன்னு சொன்னேன், இப்ப என்னது? பிடிக்காது. சோ அவருக்கு என்ன பிடிக்காதோ அதை பேசல. அவர் எதை பேச ஆரம்பிக்கிறார்னா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பேசுறாரு. அவருக்கு வெளிச்சம் பிடிக்கும், அவருக்கு ஜீவன் பிடிக்கும். Thank you, Heavenly Father. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Lord. 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 ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் உடைய வார்த்தையின் வல்லமையினாலும் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், இந்த வார்த்தைகளின்படி நடக்கும்படியாகவும், இந்த வார்த்தைகளின்படி ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் நீர் எங்களை அழைத்து, எங்களை முன்குறித்து, முன்னறிந்து, எங்களை நீதிமான்களாக்கி, எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். இதெல்லாம் உடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் உடைய சிலுவையினாலும் செய்து முடித்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய அறுவடையை இந்த வார்த்தையை கொண்டு வருவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய நிலைமையிலும், சரீர பிரகாரமான காரியங்களிலும், பொருளாதார காரியங்களிலும், குடும்பத்திலும் இந்த வார்த்தைகள் ஜெயத்தை கொண்டு வர முடியாது நான் ஜெபிக்கிறேன். உடைய ரத்தத்தினால் எங்களை தகுதிப்படுத்தினபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மார்க் 11:23-24 வாசிக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சோ ஒரு ஒரு முக்கியமானதை சொல்லிட்டு நான் மெசேஜ் உள்ள போறேன். நான் இந்த சீரீஸ் ஆக்சுவலா போன மெசேஜ்ல ஆரம்பிச்சிட்டேன், போன சண்டே மீட்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சம் டெக்னிக்கல் இதனால அது ரெக்கார்ட் ஆகலை சரியா. ஸோ நான் ஏறக்குறைய இன்னைக்கே ஸ்டார்டிங் மாதிரி இருக்கும். ஏன்னா அன்னைக்கு பேசின காரியங்கள் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன். பண்ணிட்டு எக்ஸாக்டா லைன் பை லைன் இல்லைனாலும் அந்த சேம் பாயிண்ட்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுவேன். பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம போகலாம். ஒருவேளை அன்னைக்கு ஆன்லைன்ல வந்து கேட்டவங்க மட்டும் கேட்டிருப்பீங்க, மற்றபடி வீடியோ அன்னைக்கு வந்திருக்காது. ஏன்னா அந்த வீடியோ ப்ராப்ளம்னால வரல. ஆன்லைன்ல கேட்டவங்க ஒருவேளை உங்களுக்கு திரும்ப கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா இந்த மாதிரி செய்திகள், ஏன்னா எப்பயுமே டாக் அபவுட் பிரின்சிபிள்ஸ், வேதாகமத்தில் உள்ள பிரின்சிபிள்ஸ் என்ன? தேவனுடைய கோட்பாடுகள், அது வந்து மிக வல்லமை உள்ளவைகள். ஆனா அவைகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு தடவை இல்லை, திரும்ப திரும்ப கேட்டாதான் நமக்கு அது புரியும் சிலதெல்லாம். ஏனென்றால் நாம் உலகத்தின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து விட்டோம் அநேக நாட்களாக. கிறிஸ்துவை அறிந்த பிறகுதான் இதை அறிந்து கொள்ளக்கூடிய திறன் கூட நமக்கு வருகிறது, சரியா? சோ இதை அறிந்து கொண்டு இதில் வளர்ந்து
இதுல நாம் வல்லவர்களாவதற்கு இதை கேட்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா விசுவாசத்தை பற்றி வேதம் சொல்லும் போதே விசுவாசம் கேள்வியினால் வரும்னு சொல்லுகிறது. கேள்வினால் வரும்னா அதை திரும்ப திரும்ப கேட்கறது, ஒரு நாள் கேட்கறது இல்ல, கேட்டுக்கொண்டே இருப்பது நல்லா வரும். ஆகவே அன்னைக்கு லைவ் வந்தவங்க நீங்க கேட்டிருந்தீங்கன்னா திரும்ப கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்ப நல்லதுதான், உங்களுக்கு அது பிரயோஜனமாக தான் இருக்கும். நானே வந்து சில இந்த மாதிரி விசுவாசம் பத்தின மூல உபதேசங்கள் ஃபண்டமெண்டல் திங்ஸ்லாம் நான் நிறைய தடவை கேட்பேன். ஏன்னா கேட்ட மெசேஜா இருக்கும், அது திரும்ப திரும்ப கேட்பேன். ஏன்னா கேட்டாதான் நமக்குள்ள அது போய் கிடையே செய்யும், ஆழமாக இறங்கும். திரும்ப திரும்ப நீ கேட்கும்போது ஆழமா இறங்கும். ஸோ அதனால அது நல்லதுதான், அது ஒன்றும் தவறு இல்லை. சரி, ஸோ நம்ம இந்த வசனத்தை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். இந்த வசனம் வந்து ஏன் இயேசு சொன்னார் என்று சொன்னால், முந்தின நாள் ஆண்டவராக இயேசு ஒரு பக்கம் நடந்து போறார் ரோட்ல, ஒரு 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 இடத்துல நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த அத்தி மரத்துல போய் பழம் ஏதாவது இருக்குமான்னு கனி இருக்கான்னு பார்க்க போறாரு. கனி இல்ல, இல்லைன்னு அதை சபிக்கிறார். சபித்தவுடன் அடுத்த நாளே பட்டு போயிடுச்சு. ரொம்ப கேப்லாம் இல்ல, ஒரே நாள்லயே பட்டு போயிருச்சு. சோ அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன இவரு பேதுரு குறிப்பா ரொம்ப ஆச்சரியப்படுகிறான். இந்த இடத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முந்தின வசனத்துல. அப்ப ரபி, நீ நேத்தா ரபினா போதகரே, நேத்தானே சபிச்சீங்க, அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சு? அதாவது அவன் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, அதாவது பை த டைம் வந்து அவங்க இயேசு கிறிஸ்துவால இதெல்லாம் செய்ய முடியும்ன்றதுல அவங்களுக்கு சந்தேகம் இல்லை. அதாவது ஒரு மரத்தை சபிக்க வைக்க பட்டு போகலாம் முடியும். ஸ்பீட் ஆஃப் இட், நேத்து சொன்னாரு இன்னைக்கு பட்டு போயிருச்சே மரம், அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி ஒரே நாள்ல நடந்துருமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள். அதுக்கு ஜீசஸ் சொன்ன பதில் தான் இந்த வசனம். அவர் என்ன சொன்னாருன்னா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, அவர் சொன்ன ஆன்சரு, அதாவது தன்னுடைய அற்புதத்தை பத்தி அவங்க கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்கன்னு. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லலைன்னா, ஆமா நான் அதை பண்ண முடியும்னு சொல்லலை, சரியா? நான் மட்டும்தான் அதை பண்ண முடியும், ஆமாமா ஏன்னா எனக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் பவர் எனக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளிட்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல தேவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடியே ஆகும்னு சொல்லல, இயேசு கிறிஸ்து சொன்னபடியே ஆகும்னு சொல்லல, பிதாவானவர் சொன்னபடியே ஆகும்னு சொல்லல, ஏன் ஒரு தூதன் சொன்னபடியே ஆகும்னு கூட சொல்லல. எவனாகிலும், எனி ஒன் அப்படின்னு வருது. எனி ஒன், இப் எனி ஒன், எனி ஒன், எவனாகிலும் சொல்ல முடியும் அப்படின்னு வருது. அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம். இந்த விசுவாச பயணத்தில் நாம் ரட்சிக்கப்படுகிற அர்த்தம், விசுவாச பயணத்தை நாம் துவக்கி இருக்கிறோம். அந்த விசுவாச பயணத்திலே ஒரு கட்டம் இருக்கிறது. அது என்ன கட்டம் என்று சொன்னால், எவனாகிலும், விசுவாசிக்கிற எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளிட்டு சமுதிரத்திலே போன்னு சொன்னா அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். ஓகே, இது இப்படி ஒரு கட்டம் இருக்கிறது. இது எல்லாரும் வர வேண்டிய கட்டம். இது எல்லாருக்கும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லல, அழைக்கப்பட்டவர்கள் மரத்தை பார்த்து மலையை பார்த்து விசேஷித்த வரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லல, எல்லாருக்கும் இருக்கு. See, it is true that not everybody goes there. ஓகே, எல்லாரும் இந்த இடத்துக்கு போறது இல்லை. ஏன் போறது இல்லைன்னா, நிறைய பேர் அது விருப்பம் இல்லை, நிறைய பேருக்கு, சில பேருக்கு அது பத்தி தெரியல. ஆனால் எவன் விரும்பினாலும், எவன் வாஞ்சித்தாலும் இந்த இடத்துக்கு போக முடியும் என்பது இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது ஏதோ வந்து இது வந்து ஏதோ ஒரு பயங்கரமான விசுவாசத்துல எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்காருன்னு கிடையாது. இப்படித்தான் எல்லாருமே இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் எந்த விசுவாசியும் ஏதோ 20 மார்க் வாங்கணும் 30 மார்க் வாங்கணும்னு விரும்பல, எல்லாருமே 100க்கு 100 வாங்கணும்னு விரும்புறாரு. இன்ஃபேக்ட் தேவனுடைய பெரிய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த மாதிரி இருந்தாதான் தேவனுடைய நோக்கம் இந்த பூமியில நிறைவேற முடியும். தேவன் அந்த காலம் வரைக்கும் காத்திருப்பார். எந்த காலம் வரைக்கும்? எப்ப எல்லா விசுவாசியும் இந்த மாதிரி வர்றாங்களோ அது வரைக்கும் என்ன பண்ணுவாரு? காத்து கொண்டிருப்பார். ஏனென்றால் அதுதான் அவருடைய பெரிய நோக்கம், பெரிய திட்டமே அதுதான். சோ நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த ரகசிய வருகை நாளைக்கு வந்து நாள் கழிச்சு வரும், அதெல்லாம் நான் எனக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, ரகசிய வருகையும் இல்லை, அவருடைய வருகையும் இருக்கிறது. அவர் வருவார். எப்போ வருவார்னா, எல்லா விசுவாசியும் இந்த மாதிரி இருக்கு பூமியில ஒரு காலகட்டம் வந்தால் அவர் வருவார். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பிலீவர்ஸ் ஆர் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் பிலீவர்ஸ், ஒரு அளவுக்கு கணிசமான அட்லீஸ்ட் அதாவது இருந்தாதான் அவர் வர்றதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட, ஏன்னா இது தேவனுடைய நோக்கம், இது எல்லாரும் இந்த மாதிரி வரணும்ன்றது தேவனுடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்கு யாரும் வராம இருக்கும்போது, ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படிதான் வாழ்ந்தார், அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றப்ப நிறைய பேர் எதை மட்டும் தான் நினைச்சுக்கிறாங்கன்னா, அவரை மாதிரி கேரக்டர், அது சாதுவா இருக்கணும், அமைதியா இருக்கணும், கிறிஸ்துவ எப்படி எல்லாருக்கும் மன்னிக்கணும், இந்த மாதிரி அந்த கேரக்டர் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்களே தவிர பவர் அண்ட் ஃபெய்த் ஆஸ்பெக்ட்ஸ் ஏதோ ஆப்ஷனல் மாதிரி விட்டுக்கிறது. இதெல்லாம் மேண்டேட்டரி, ஆனா அதெல்லாம் ஆப்ஷனல். சரியா? அப்படி வச்சுக்கிறாங்க. பவர்ல ஆப்ரேட் பண்றது, ஃபெய்த், அதான் ஃபெய்த் தான் பவர்ல ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபெய்த்ல ஆப்ரேட் பண்றது, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷனல் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆப்ஷனல்லாம் கிடையாது. இது வந்து எல்லா விசுவாசியும் நடக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார், உங்களையும் என்னையும். இன்னொன்னு என்னன்னா, இப்படி நாம் வாழ பழகி விட்டோம் என்று சொன்னால் சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ரொம்ப அஞ்ச மாட்டோம். சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் நான் சொல்லல. இந்த லெவலுக்கு நீங்க ஃபெய்த் லெவல் நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட மாட்டீர்கள். வேதத்துல சில பேர் இருக்காங்க, அவர்களெல்லாம் சூழ்நிலைகளை கிண்டலடித்தவர்கள். அதை பார்த்து பயப்படாம இருந்ததில்லை, கிண்டல் அடிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பந்தியில உட்கார வைக்கின்றாரு. அப்புறம் இவங்களை வம்பளுக்கு பாக்குறாரு, நீங்களே சாப்பாடு கொடுக்குன்றாரு, எல்லாமோ பேசுறாரு. ஒன் திங் ஹி நெவர் எக்ஸ்பிரஸ் அட் தட் பாயிண்ட் இஸ் ஃபியர். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தாத ஒரு காரியம் இருக்குன்னா பயம். ஐயோ இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா, எப்படி கொடுக்க போறோம்? பழைய ஏற்பாடுல சில பேர் அது வாழ்ந்திருக்கிறார்கள், முன்னோடிகளா, நமக்கு முன்னோடிகளா இருக்கிறார்கள் அவர்கள். சில பேர் இருக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி. எலியா அவர் வீட்டுல சாரிபாத் விதவை வீட்டுல போய் தங்கி இருக்காரு. அந்த அம்மா வந்து அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து கவனிச்சிட்டு இருக்கு. இவரு சந்தோஷமா இருக்காரு, அந்த அம்மா சந்தோஷமா இருக்கு. திடீர்னு அந்த அம்மா பையன் இறந்து போயிட்டான். இறந்து போனோடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, எலியா ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் எனக்கு இந்த அம்மா சாப்பாடு கொடுத்து இப்படி எல்லாம் பண்றாங்களே, இவளுக்கு இப்படி துக்கத்தை வருவித்தீரோ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதோட நிறுத்தல. இமிடியேட்டா போய் என்ன பண்றாரு, அந்த பையனை உயிரோடு எழுப்புகிறார். அது ஒரு ஷோ ஸ்டாப்பராக விடல, அது செலிப்ரேஷனா மாத்திட்டாரு. எலிசாவும் அது செய்யறத பார்க்க முடியுது. ஒரு இடத்துல ஒருத்தன் கோடாரிய வச்சு வெட்டிட்டு இருக்கான் மரத்தை. வெட்டிட்டு இருக்கும் போதுன்னா ஒரு இரும்பு, அந்த கோடாரியில இரும்பு வந்து கலண்டு விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. நதி ஓரத்துல விழுந்த உடனே அந்த கோடாரியானது விழுந்துருச்சு, அந்த இரும்பு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்தோடனே அவன் பயப்படுகிறான். ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வேன் நான், இது வந்து நான் கடனா வாங்கிட்டதுன்னு ஒருத்தன்ட்ட, அவன்கிட்ட போய் நான் திரும்ப கொடுக்கணுமே அப்படின்னு பதறான். பதறும் போது அதுக்கு எலிசா வந்து அதை பார்த்துட்டு, ஐயோ நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் முதவே, இப்படி கடனா வாங்கிட்டு தான் பார்த்து பக்குவம் பயன்படுத்த வேணாமா அப்படிலாம் சொல்லாம விசுவாசத்திலே அவன் பேசுகிறான். என்ன சொல்றான்னா, மரத்தை வெட்டி போட்டு இது மேல வருன்றான். சரியா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மார்க் 11:23 வந்து அவங்க அப்படியே இது பண்றாங்க. அதே எலிசா இன்னொரு பண்றான். ஒருத்தன் வந்து ஒரு விஷம் உள்ள ஒரு காயை கொண்டு வந்து கூழ் காய்ச்சிட்டு இருக்காங்க எல்லாரும், அந்த நேரம் அதை கொண்டு உள்ள போட்டுட்டான். போட்டோன்னே சில பேர் கண்டுபிடிச்சிட்டு உடனே ஐயோ பானையில சாவு இருக்கு, ஆல்ரெடி கொஞ்சம் பேருக்கு எல்லாம் பந்திக்கு எடுத்து போயிட்டாங்க போய் கொடுக்கறதுக்கு, ஜனங்கள் உட்காந்து சாப்பிட போறாங்க, கொடுத்தாச்சு, ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறான். கேட்டனே அதுக்கு வந்து எலிசா வந்து சரி ஒன்று பண்ண சட்டையை புறம் கொட்டிட்டு வேற ஏதாவது குடிங்க அப்படிலாம் சொல்லல. அதுல வந்து அவங்க வந்து மாவை கொண்டு வந்துறான். மாவை கொண்டு வந்தா எப்படி நீ கொண்டு வா, மாவை கொண்டு வந்து மாவு உள்ள போடுறாங்க. மாவுல உள்ள போட்டனே அதுல இருக்க தோஷம் நீங்கிருச்சு, விஷம் நீங்கிருச்சு, நீங்க எல்லாரும் கொடுக்கலான்றான். சாப்பிட்றாங்க, யாருக்கும் சாகல. ஸோ இது ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ இந்த பிரின்சிபல் வந்து பைபிள்ல நிறைய பேர் ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணது. இதை வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவரும் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு அதோட பிரின்சிபலை இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். இது மாதிரி ஒரு பிரின்சிபல் இருக்குப்பா அப்படின்றது. இதுல நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஆனா இது என்ன அப்படின்றத இயேசு கிறிஸ்து இங்கே விவரிக்கிறார். ஸோ இன்னொன்று என்னன்னா, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, தசமபாகம் இந்த சீரீஸ் பத்தி பார்த்துருந்தோம். அதுல குறிப்பா நான் வந்து இந்த அறுவடை பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அறுவடை வரவழைப்பது, தசமபாகம் கொடுக்கணும், அப்போ அந்த விதைக்கிறோம், அதனுடைய அறுவடை பெற்றுக்கொள்வது எப்படின்னு. ஸோ அதோடைய ஏற்கனவே அதோடைய தொடர்ச்சி நீங்க சொல்லலாம். ஆனா இதுவே ஒரு தனி டாபிக்கா இருக்கனால நான் இந்த ஒரு டைட்டில் போட்டு நான் தனியா இதுக்கு போடுறேன். ஓகே. ஸோ இது என்னன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம எப்படி பேர் வச்சுக்கலாம்னா அப்படின்னா 2-3 பேர் வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன் சீரீஸ்க்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் வைக்கலாம்னு யோசிக்கிறேன். எனிவே தெரியல, நான் பேசி முடிச்சுட்டு நான் பாக்குறேன் என்ன பேர் வைக்கலாம். பட் இட்ஸ் நியூ சீரீஸ், இட்ஸ் அபவுட் ஃபெய்த், விசுவாசம் பற்றின சீரீஸ். ஸோ எப்படி விசுவாசம் வளர்க்க முடியும், எப்படி நாம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை எப்படி செயல்படுவது, ஏன் இது அவசியம் அப்படின்ற இது. அண்ட் இது வந்து ஒரு வேதத்தின் ஒரு முக்கியமான பிரின்சிபிள். இது இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறது. இது வந்து வேதத்தினுடைய பிரின்சிபிள். இது முக்கியமானது. ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறது. இந்த பிரின்சிபிள் நம்ம வாழ தெரியலாம். இது வந்து முக்கியமான சொல்லிடுறேன். இந்த பிரின்சிபிள் நமக்கு வாழ தெரியலனா நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலகம் நம்மளை ஜெயிச்சுட்டே இருக்கும்.
சூழ்நிலைகள். பாவத்தை விசுவாசிகள் ஜெயிச்சிருவாங்க. நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு சில பேர் தான் ஜெயிக்க தெரியல. நிறைய பேர் பாவமே செய்யாம அதெல்லாம் கரெக்டா இருக்காங்க. மாரலி அப்புறம் மற்ற காரியங்கள்ல அதெல்லாம் நல்ல கிரேட் கேரக்டரோட இருக்காங்க. எவ்வளவு ஆனாலும் மன்னிக்க தெரியும் அவங்களுக்கு, யாரு கூட சண்டை போட மாட்டாங்க, தேவையில்லாதான் பேச மாட்டாங்க, தேவையில்லாத பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் உலகம் அவங்களை ரைட் லெஃப்ட் அண்ட் சென்டர் ஜெயித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இயேசு சொன்னார். அவர் வாழ்ந்து காட்டிட்டு சொன்னார். சோ இதுல விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. சோ ஐ பிலீவ் இந்த சீரீஸ் நீங்க கேட்டு முடிக்கும் போது விசுவாசத்தை எப்படி கற்றுக்கொள்வது என்பதும் அதை கற்றுக்கொண்டு ஜெயம் எடுப்பது எப்படி என்பதும் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பேசிக் சீரீஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி. ஓகே, சோ இப்ப இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது வேற பவுல் சொல்லல, பேதுரு சொல்லல. வேற யாராவது சொன்னா இது எல்லாம் சாத்தியமா நம்ம கேள்வி கேட்கலாம். பவுல் சொல்லல, பேதுரு சொல்லல, வேற யாரும் சொல்லல, இயேசுவே சொல்லிட்டார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். ஓகே, சோ இந்த பிரின்சிபல் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது பைபிள்ல ஃபுல்லா இருக்குன்னு சொன்னேன். இது முத எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் இது இருக்கிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் வானத்தை பூமி சிருஷ்டித்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ முதல் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப என்ன டவுட்னா, தேவன் இப்படியா படைச்சிருப்பாரு? ஒழுங்கின்மை வெறுமையா? அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர், எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். அவர் இப்படி படைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா என்னமோ தப்பு நடந்து போச்சு, அதனால தெரியுது. அதனாலதான் என்ன ஆயிடுச்சு, பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாய் ஆயிற்று இருந்தது, ஆழத்து மேல் இருந்தது, இருள் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 3 காரியங்கள் அங்க பார்க்க முடியும். அங்க என்னென்ன இருக்குன்னு, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது, அப்புறம் ஒழுங்கின்மை இருந்தது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், 3 காரியங்கள் இருந்தது. இப்ப தேவன் அந்த பூமியை பார்க்கிறார். பார்க்கும்போது எப்படி இருக்கு பூமி? ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, இருளா இருக்கு. சோ அப்ப ஆண்டவர் இப்ப இதை பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன பேசினார் இதை பார்த்துட்டு அப்படின்னா, அங்க ஆண்டவர் ஒரு டிஸ்கஷன் கூட பத்தி பண்ணல. ஐயோ இருளா இருக்கா, ஆமா என்ன பண்றது அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணல. ஓகே, சரி, லெட்ஸ் டேக் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன் கூட சொல்லல. அதாவது சூழ்நிலை என்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப என்ன இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் அவர் என்ன பண்ணவே இல்லை. அதை பத்தி யோசிக்கவே இல்லை, அதை பத்தி பேசவே இல்லை. அவர் நேரம் எங்க போயிட்டாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் எவ்வாறாக பிரித்தார். இன்ஃபேக்ட் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. சோ அவர் அதை சொல்லாம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசுறாருன்னா வெளிச்சத்தை பேசுறாரு. அண்ட் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அப்பனா இப்படி சொல்லலாமா, பூமி முழுவதும் கெட்டதா இருந்தது. ஓகே, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இதெல்லாம் கெட்டது, கெட்டதா இருக்கு. கெட்டதை பேசல, எதை பேசுறாரு? நல்லதை பேசுகிறார். ஏன்னா அதை பார்க்கிறாரு, பார்த்துட்டு நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியும். நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அவர் பேசின எல்லாமே நல்லதை தான் பேசினார், கெட்டதை பேசல. ஓகே, அவர் எதை பேசல? கெட்டதை பேசவே இல்லை, நல்லதுதான் பேசினார். சரி, சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, எவனாகிலும் மலையை பார்த்து, மார்க் 11:23, எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். இந்த சொல்றதுன்றது 3 தடவை வருது, விசுவாசிக்கிறது 1 தடவை வருது. ஓகே, ஒரு தடவை வந்தாலும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஓகே, இருதயத்துல விசுவாசிக்காம வெறும் வாயில சொல்றது உங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வராது. சோ இருதயத்துல விசுவாசம் வர வேண்டும். ஓகே, ஆனா சொல்றது எத்தனை தடவை வருது? 3 தடவை வருது. அப்படி என்றால் நாம் பேசுவதை குறித்து மிக 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 கவனமாய் இருக்க வேண்டும். அநேக விசுவாசிகள், குறிப்பா ஒரு ஆவிக்குரிய சபையிலிருந்து, ஒரு பெந்தேகோஸ்தே பேக்ரவுண்ட்ல நீங்க வர்றீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஜெபிக்கிறத பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா அந்த அவேர்னஸ் இருக்கும். அதே மாதிரி வேதத்தை வாசிக்கணுன்றதை பத்தி நிறைய அவேர்னஸ் இருக்கும். அன்லெஸ் அன்டில் யூ ஆர் இன்டு த
மாடர்ன் டே சூப்பர் சர்ச்சஸ் ஹூ டோன்ட் டாக் அபவுட் தீஸ் திங்ஸ். உங்களுக்கு வந்து கண்டிப்பா பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் சொன்ன மாதிரி எவ்வளவு பேர் அதை ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஓரளவு எல்லாருமே ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. முக்காவாசி பேர் அட்லீஸ்ட் இருக்கணும்னா நினைப்பாங்க. ஆனா வாயின் வார்த்தைகள் முக்கியம் என்பது அநேகம் பேருக்கு தெரியாது. நான் சொல்றது அநேகம் பேர் நல்லா ஜெபிக்கிறவர்கள், நல்லா வார்த்தையை தியானிக்கிறவர்கள் கூட வாயின் வார்த்தைகளை பத்தி கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இருதயத்தை நிறைய நாள் வாய் பேசும். ஸோ இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையால் நிறைத்தால் நீங்க மோஸ்ட்லி கரெக்டா பேசுவீங்க. இப்படிப்பட்டவர்கள் கூட பதறி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில சூழ்நிலைகளை பிசாசு மோசமாக்கும் போது, சில பிரச்சனைகளோட நாம் போகும்போது, நாம் அதாவது ஏதோ ஒரு தடவை பேசுறதுனால பிரச்சனை இல்லை, அதவே திரும்ப திரும்ப பேசி நம்முடைய பழக்கமாக மாற்றி விட்டோம் என்றால் பிரச்சனை. ஒரு சில சிச்சுவேஷனுக்கு இப்படி மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்றது நம்முடைய பழக்கமாய் மாறிடுச்சுன்னா பிரச்சனை. சோ பேசுவதை குறித்தும் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும் என்பது முதல் காரியம். சோ தாவீது சொல்றாங்க, கர்த்தாவின் வாய் காவல் வைக்கும் அப்படின்னு சொல்லி. நன்மையானவைகளை காண விரும்புகிற மனுஷன் என்ன பண்ணணுமா, பொல்லாப்புக்கு தன் வாயையும் தன் உதட்டையும் அவன் காத்துக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்கிறான், ஜீவனுடைய தேசத்திலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சோ இது ரொம்ப முக்கியம். நல்ல நாட்களை காண்பேன், நல்லவைகளை விசுவாசிப்பேன் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதை நம்ம கல்குலேட் பண்ணிக்கணும். அது மட்டுமல்ல, நாம் இப்படி எதிர்மறையாக பேசுவது குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமக்கு நாமே காவல் வைக்க வேண்டும். எதுவுமே பேசணும்னா வாயை முடிட்டு பேசாம இருந்துக்கலாமே தவிர நெகட்டிவா என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான ஒரு பிரின்சிபல். ஆனா நிறைய பேர் கவனிக்கிறது கிடையாது. நான் தான் ஜெபிச்சிட்டேன்ல, நான் தான் பைபிள் படிச்சிட்டேன்ல போதும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது ரொம்ப அதனால அதெல்லாம் தேவையில்லை, இது மட்டும் தான் முக்கியம் நான் சொல்லல. அது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா முக்கியத்துவம் எதுனா வாயின் வார்த்தைகள் முக்கியம். சில நேரத்தில் ஏதோ ஒரு டென்ஷன்ல ஏதோ பேசிட்டீங்கன்னா ஓகே, பட் பேசக்கூடாதான். பட் பேசிட்டீங்கன்னா பரவாயில்ல, உடனே தேவனிடம் ஒப்புரவாகுங்கள், உங்கள் வாயை இயேசுவின்றதுனால கழுவுங்கள். ஆண்டவரே நான் இப்படி பேசுனதுக்கு என்னை மன்னியும் சொல்லுங்க. யோபு சொன்னது போல யோபு 42 எடுத்து படிங்க. நான் வந்து தெரியாத பேசிட்டேன், அலப்பிட்டேன், வாயை மூடிக்கிறேன். தைரியமா அதை சொல்லலாம். நம்ம எப்பெல்லாம் நீ நெகட்டிவா சொல்றீங்களோ இமீடியட்டா யோபு 42 நீங்க கன்ஃபஸ் பண்ணிடலாம். நான் எனக்கு தெரியாதும் எனக்கு புரியாதுன்னு அலப்பிட்டேன் ஆண்டவரே, மன்னியும், வாயை மூடிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லிடலாம். தப்பே இல்லை. சொல்லி தேவனோட ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவியோடு ஒரே லைன்ல வாங்க. நெகட்டிவா நீங்க பேசும்போது உங்கள் மாம்சத்தோடு இணைந்து விடுகிறீர்கள். உங்கள் வாயை கொண்டு போய் நினைக்கிறீங்க. உங்கள் வாய் என்பது மாம்சத்திலிருந்து பேச வேண்டிய ஒரு டூல் அல்ல, ஆவியிலிருந்து ஜீவனை பேச வேண்டிய ஒரு டூல். நீங்கள் பேசி ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்க, தேவன் பாருங்க, அவர் பாக்குறாரு, பூமியானது ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, ஆழத்துல இருள் இருக்கு. ஆனால் அவர் அதை பேசாமல், அதெல்லாம் கெட்டது, அதை அவர் பேசல, நல்லதை பேசுகிறார். என்ன பேசுறாரு? வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்றாரு. ஓகே, இதுல இன்னொரு பார்வையில சொல்லணும்னா, தேவன் பாக்குறாரு, பார்த்தா பூமியானது ஒழுங்கின்மையா வெறுமையமா இருந்தது, ஆழத்துல இருந்தது, எதுவுமே அவருக்கு பிடிக்காது. கெட்டதுன்னு சொன்னேன், இப்ப என்னது? பிடிக்காது. சோ அவருக்கு என்ன பிடிக்காதோ அதை பேசல. அவர் எதை பேச ஆரம்பிக்கிறார்னா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பேசுறாரு. அவருக்கு வெளிச்சம் பிடிக்கும், அவருக்கு ஜீவன் பிடிக்கும். அதனாலதான் ஜீவனுள்ள கிரீச்சர்ஸ், உயிரினங்களை படைக்கிறார், விலங்குகளை படைக்கிறார், மரங்களை படைக்கிறார். அதெல்லாம் வளரக்கூடியவைகள், அவைகளாம் ஜீவனோடு இருக்கிறவைகள், அவைகளை பேசுகிறார். அதை பேசுறாரு. வெளிச்சம் உண்டாகணும்னாரு. அப்புறம் வந்து மரங்கள் வரட்டும், செடிகள் வரட்டும், கொடிகள் வரட்டும், வானத்துல நட்சத்திரங்கள் உண்டாகட்டும், இப்படி ஒன்னா சொல்றாரு. இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், அதனால பிடிச்சதை சொல்றாரு. முதல்ல பிடிக்காத சொல்ல நிறுத்திட்டாரு. இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? பிடித்ததை பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் நல்லது, அதனால பிடிச்சது என்ன பண்றாரு? பேசுகிறார். சோ கெட்டதை பேசல, அதுக்கு மேல நல்லதை பேசுகிறாரு. ரெண்டாவது, பிடிக்காததை பேசவில்லை, அதுக்கு மேல எதை பேசுகிறாரு? அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பேசுகிறார். சோ இப்படி தேவன் உருவாக்கிட்டு வராரு. ஒவ்வொன்னா உருவாக்கிட்டு வந்துட்டு கடைசியில அவர் மனுஷனை உருவாக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமது சாயலின்படி நமது ரூபத்தின் எடுக்கிறேன் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சோ இப்ப நீங்க சொல்லலாம், அவர் தேவனுங்க, அவர் என்னன்னு சொல்லுவாரு, அவரு பேசினா அவருக்கு நடக்குங்க, அவர் சொல்லுவாருங்க, அதனால அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஏன் வந்து அவர் அப்படி பேசினார்? ஏன்னா அவரை பொறுத்தவரையிலே இந்த சூழ்நிலைகள் ஒன்றும் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. அதாவது என்னன்னா, இருளா இருக்கு, இருந்துட்டு போகுது, ஒண்ணும் இல்லாம இருக்கா, இருந்துட்டு போகுது, வெறுமையா இருக்கா, இருந்துட்டு போகுது, அது என்ன பாதிக்கிறது இல்லை அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஏன்னா அந்த
நான் பார்க்கிற தாக்கங்களை விட என் வார்த்தையால் அதை விட வல்லமையா செய்ய முடியும் தேவன் அறிந்திருக்கிறார், தேவன் நம்புகிறார், தேவன் விசுவாசிக்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாரு, அதை சொல்லிடுறாரு. அவருக்கு தெரியும் நான் பேசினாலே நடக்கும் அப்படின்னு தெரியும். சரியா? சோ அதனாலதான் அவர் எதை பத்தி பேசல, நெகட்டிவ் சிச்சுவேஷன் பத்தி பேசவே இல்லை. சோ இப்ப நம்ம நினைக்கலாம், எங்க நான் சொன்ன மாதிரி அவரு ஆண்டவருங்க, அவர் அப்படித்தான் நினைப்பாரு, இதுல என்ன பெரிய அற்புதம் இருக்கு, அவர் ஆண்டவர், அவருக்கு சர்வ வல்லமை உள்ளவர், அவர் வேதம் சர்வ வல்லவர் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர் அவர் இருக்கும்போது அவர் பேச முடியும், அவர் என்னன்னாலும் பேசுவாரு. நம்ம எப்படிங்க அப்படி பேச முடியும்? இதை சில பேர் ரொம்ப பெரிய பக்தி நினைக்கிறாங்க, நம்ம அப்படிலாம் பேச முடியாதுன்றது ரொம்ப பெரிய பக்தி. தேவனுக்கு நாங்களாம் பயப்படுறவங்க, அதனால அவரு செய்வார். நம்ம சில பேர் சொல்றாங்க, இல்ல பிரதர் அதெல்லாம் ஓகே பிரதர், தேவ சித்தமா நமக்கு தெரியணும்ல பிரதர், அப்படிலாம் பேசுறது. நல்லா கவனிங்க, வந்து ரிவீல்டு வில்ல படிக்கலன்னா டைனமிக் வில் ஆஃப் காட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. We'll live far away from the dynamic will. What is the revealed will? What is the dynamic will? Revealed will என்ன, டைனமிக் will இல்ல. ரிவீல்டு வில்னா வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நோக்கங்கள் என்ன, இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். இதை ஒருவன் நன்றாக முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அவரு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் எங்க போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இப்படி சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிருக்கலாம், கேட்டுருக்கலாம். சீரியாவுக்கு போக சொல்றீங்களா, தமஸ்குல இருக்க சொல்றீங்களா, எருசலேமுக்கு போகணுமா, இல்ல கிரேக்கர்ட்ட போகணுமா, ஏசியாவுக்கு போகணுமா, சொல்லுங்க ஆண்டவரே, அடுத்த நாளே கிளம்பிடுறேன், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துனே போல 3 வருஷம் அரேபியால போய் படிச்சாரு. ஏன் படிச்சாரு? ஃபர்ஸ்ட் he wanted to know the revealed will of God. தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள், கிறிஸ்துவுக்குள் நம்மை பற்றினது என்ன, இது எல்லாருக்கும் காமன். அது ஒரே லைன்ல சொன்னா, நாம் தேவ புத்திரர்களாக வேண்டும் என்பதே அந்த நோக்கமா இருக்கிறது. தேவ குமாரர்களாய் நாம் ஜொலிக்க வேண்டும், நாம் செயல்பட வேண்டும் என்பதே அந்த நோக்கமா இருக்கிறது. சோ இந்த திட்டத்தை முதலாக அறிந்து விட்டோமா, இது ரிவீல்டு வில். இதுக்கப்புறம் வரதான் டைனமிக் வில். டைனமிக் வில்னா என்ன, நான் இந்த ஊருக்கு போகணுமா, அந்த ஊருக்கு போகணுமா, நான் இந்த ஜாப்ல இருக்கணுமா, அந்த ஜாப்ல இருக்கணுமா, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா, என் பையனை இங்க படிக்க வைக்கணுமா, அங்க படிக்க வைக்கணுமா, இதெல்லாம் டைனமிக் வில். சோ இதுதான் நிறைய பேருக்கு வில் ஆஃப் காட்னா இதுதான் தெரியும். அதே மாதிரி இப்ப தேவன் நம்ம என்னெல்லாம் செய்ய விரும்புகிறார் என்பதுமே 2 பேர் இருக்கு. ரிவீல்டு வில் இருக்கு, டைனமிக் வில் இருக்கு. ரிவீல்டு வில்னா டு வாட் எக்ஸ்டென்ட் we can go அப்படின்றது ரிவீல்டு வில். அதை கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தையை நம்ம படிக்காம இருந்துட்டு டைனமிக் வில்ல போயிட்டு குழப்பிட்டு இருக்காங்க. மீனிங் இப்ப நான் சொல்றேன்ல, தேவன் பேசுற மாதிரி நம்மளும் பேச முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, அது எப்படிங்க முடியும், அது தேவ சித்தமா நமக்கு தெரியலையே. பைபிள் படிக்கணும். அதுதான் இதெல்லாம் தேவன் பேசுற மாதிரி நம்ம பேச முடியும்ன்றது ரிவீல்டு வில்லே இருக்கு. அதுல குறிப்பா எதை பத்தி பேசணும்ன்றது டைனமிக் வில். ஏன்னா உங்களுக்கு சில காரியங்களை பத்தி பேச சொல்லலாம், ஏன்ட்ட வேற பேச சொல்லலாம், உங்களுடைய அழைப்பு வேற, என்னுடைய அழைப்பு வேற, அது வேற வேற இருக்கு. சரியா? அதுக்கு அதுவும் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, first thing we have to know is the revealed will. வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். டைனமிக் வில்னா அந்தந்த நேரங்களிலே சில சூழ்நிலைகள், சில காலங்கள், சில வேலைகள், அதை குறித்து தேவன் அப்பப்பொழுது தருகிற ஆலோசனைகள், அது தேவன் தருகிற அவர் என்ன நம்மளை செய்ய விரும்புகிறார், செய்ய சொல்றாருன்ற நடத்துதல்கள், அதுதான் டைனமிக் வில். அது வேற. ஆனா இதை தெரியாம அதுக்கு போக முடியாது. பவுல் மாதிரி இதை உட்காந்து படிச்சாரு. அது படிச்சதின் விளைவு என்ன, அவருக்கு தெரிய வந்தது, தன்னை கர்த்தர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷனாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அப்போஸ்தலனாக. ஏனென்றால் புறஜாதிகளும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்கள் என்பது டைனமிக் வில். அதுவே பேதுரு மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் தெரியல. அவங்க குண்டு சட்டிகளை குதிரோட்ட மாதிரி எருசலேம்லயே சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அப்டேட் வரல. பவுல்லாம் சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. கொர்நேலியு வீட்டுல அந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் அப்புறம் தான் பேதுருக்கு உதிக்குது, ஆஹா இப்படி எல்லாம் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் போலன்னு தெரிய வருது. ஆனா பவுல் அதை குறித்து ஆச்சரியப்பட்டு இருக்க மாட்டாரு. கொர்நேலியு வீட்டுல ஆவியானவர், ஓ அல்லேலூயா அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரு பவுல். ஏங்க அதை எதிர்பார்த்தது தாங்க. ஏசாயா படிங்கன்னு சொல்லியிருப்பார் பவுல். ஏசாயா அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இது மாதிரிதான் நடக்கும், சுவிசேஷத்தை யூதர்களோட புறஜாதிகள் அதிகமா ஏற்றுக்கொள்வாங்க, குறிப்பா முதல் நூற்றாண்டுல ரொம்பவே அதிகமா புறஜாதிகள் ஏற்றுக்கொள்வார்கள், என்னுடையது அல்லாதவர்களை நான் என்னுடையவர்கள் என்று அழைப்பேன், அவங்க என்னை பார்த்து என் தேவனே என்று சொல்லுவார்கள், ஒருவன் யாக்கோபின் பேரிலே கையெழுத்திட்டுக் கொள்வான் அப்படின்றதெல்லாம் ஏசாயாவே சொல்லிட்டாரு அப்படின்னு பவுல் சொல்லுவார். ஏன்னா பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தை பற்றி அறிவு இருந்தது. இன்றைக்கு உண்மையிலே சொல்றேன், மிகவும் வேதனையான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த வெளிப்படுத்த சித்தத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. ரிவீல்டு வில், வேர்ட்ல இருக்க ரிவீல்டு வில்ல பத்தி நிறைய பேருக்கு தெரியல, தலைவர்களா இருக்கிறவர்கள் கூட தெரியல. அதனால நான் என்னோட கணிப்பு என்னன்னா, ஆண்டவருடைய
கிரியைகள், பெரிய பலத்த கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு இளம் பிள்ளைகளா இருக்கிறவர்கள், குழந்தைகள், பாலகரா இருக்காங்க பாத்தீங்களா, ஒண்ணுமே நம்ம தெரியாதுன்னு நினைக்கிறோம்ல, அப்படிப்பட்டவங்க மூலமா தான் கர்த்தர் செய்ய போறாரு நான் நம்புறேன். ஏன்னா இந்த ரொம்ப ஞானிகள், மேதாவிகள், 75 சபை போதகர்கள் அப்படி இருக்கவங்க எல்லாம் வந்து அதுல அவங்க பாத்துறவங்களா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து எதெல்லாமோ பிடிச்சிட்டு வச்சுட்டு எங்கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா சந்ததியிலையும் கவலைப்படாதீங்க, அதனால வந்து ஐயோ நம்ம ஜெனரேஷன்ல வீணா போச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. யோசுவா காலை மாதிரி விசுவாசிக்கிறவர்கள் எல்லா சந்ததியிலும் உண்டு. ஓகே, ஆகவே காலை மாதிரி 85 வயதானாலும் விசுவாசம் இருந்தால் போதும். எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சா, அதெல்லாம் முக்கியம் இல்ல, விசுவாசம் இருக்கிறதா முக்கியம். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, சோ இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவர் தேவனுங்க, அவர் என்னன்னாலும் பண்ணுவாருங்க, அவரு செய்வாரு, நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. ஏன்னா அதை ரிவீல்டு வில்ல படிக்காதனால அப்படி குழப்பம் இருக்குன்னு. ரிவீல்டு வில் என்ன சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தப்பட்ட பாருங்க, சித்தத்தை பாருங்க, 26, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அது என்ன நமது சாயல் நமது ரூபம் அப்படின்னா, தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இப்ப தேவன் எத்தனையோ சிருஷ்டிப்பிலே படைத்திருக்கிறார். இப்ப சில பேர் சொல்றாங்க இந்த டால்பின் இதெல்லாம் ரொம்ப அறிவா இருக்குன்றாங்க, ரொம்ப ஞானமா இருக்குன்றாங்க. நம்மளோட மேக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுதான் ஒரு டால்பின் எல்லாம், ஏதோ ஒரு ஊர்ல என்னன்னு தெரியல. அப்புறம் சில பேர் சொல்றாங்க இந்த சிம்பான்சி அதெல்லாம் ரொம்ப அறிவா இருக்குங்கன்றாங்க. ஒவ்வொரு மிருகத்தை பத்தி சில அதுக்கு அறிவு இருக்குது, சில திறன் இருக்குது, அப்படிலாம் சொல்றாங்க. சில மிருகங்களால செய்ய முடிஞ்சலாம், நம்மளால செய்ய முடியாது மனுஷர்களால. சோ அப்ப அவைகளும் நிறைய குணாதிசயங்கள்லாம் இருக்கு. ஆனா தேவனுடைய சாயல்படி தேவனுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றால், தேவன் எப்படி பேசி ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அதே திறனோடு நம்மையும் தேவன் படைத்திருக்கிறார். எந்த மிருகமும் பேசி ஒன்றை உருவாக்க முடியாது, நாம் மட்டும்தான் பேசி உருவாக்க முடியும். சரியா? நமது சார்பில் நமது ரூபத்தின்படினா இதுதான் முக்கியமான பாயிண்ட். அவர் ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஆவி மனுஷனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஸ்பீசிஸ்க்கும் தேவ ஆவி அருளப்படவில்லை. தேவனுடைய ஆவியிலிருந்து அவைகளுக்கெல்லாம் அனுக்கிரகங்கள் அருளப்பட்டது. அவைகளுக்கு சில திறன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில எபிலிட்டிஸ். ஏன்னா உருவாக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் எல்லா சிருஷ்டிகளும் கிறிஸ்துவினால் தான் உருவாக்கப்பட்டது, வார்த்தையினால் தான் உருவாக்கப்பட்டது. ஸோ எனி எபிலிட்டி, எனி அனிமல் ஆர் பிளான்ட் possesses இட்ஸ் ஃப்ரம் த வேர்ட். பூமியிலே காணப்படுகிற எந்த பறவையோ மிருகமோ செடியோ கொடியோ அது ஒரு விசேஷித்த தன்மை பிரதிபலிக்குதா, அது ஒரு அழகா இருக்குதா பார்க்க, இல்ல அழகா ஏதோ செய்யுதா, இல்ல ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்குதா, ஏதோ திறமையா இருக்குதா, இப்படி ஒவ்வொன்றும் பல விதமா இருக்குதுன்னா நிச்சயமாய் அவைகள் எல்லாமே தேவனிடமிருந்து பெற்ற திறன்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த திறனையே ஒருவனுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அவர் எப்படி பேசி உருவாக்குற திறன் இருக்கிறதோ அப்படிப்பட்ட திறனையே ஒருவனுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதுதான் மனிதன். நாம் குறிப்பா மனிதன் சொல்றதோட புது சிருஷ்டி. ஏன்னா பழைய சிருஷ்டி விழுந்து போயிடும் அவருக்கு தெரியும். ஆதாமுக்கு அந்த எபிலிட்டி எல்லாம் அவர் கொடுத்திருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் எல்கேஜிலே ஃபெயில் ஆயிரும் அவருக்கு தெரியும். ஆனா அவர் ஆதாமை பூமியில எழுப்பும் போது ஆதாமை மனதில் வைத்து எழுப்பவில்லை, பிந்தின ஆதாமை மனதில் வைத்து எழுப்பினார். அவர் சிருஷ்டிப்பை உருவாக்கும் போது அப்பொழுது சிருஷ்டிப்பை வச்சு அவர் பண்ணல, புது சிருஷ்டியை மனதில் வைத்து அவர் பழைய சிருஷ்டியை உருவாக்கினார். சோ ஆதாமை வைக்கும் போது கிறிஸ்துவையும் அவருடைய சந்ததியை மனதில் வைத்துதான் உருவாக்கினார். பூமியே கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சந்ததிக்காகவும் தான் ஆயத்தமாக்கப்பட்ட ஒன்று. சோ நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி. ஏன்னா அடுத்த வசனமே பாருங்களேன், அந்த வசனத்தை அடுத்தலையும் பாருங்களேன். அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உருவும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். டொமினியன் கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுக்கிறாரு, ஆளக்கூடிய இதையும் யாருக்கும் கொடுக்கல. வேற எந்த மிருகத்தையும் பார்த்து சிங்கத்தையோ புலியையோ கரண்டியோ பார்த்து நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு மீனையும் கூப்பிட்டு சொல்லல, திமிங்கலமோ எதையோ கூப்பிட்டு நீ எல்லாத்தையும் ஆண்டுகொள் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு மரத்தையும் பார்த்து சொல்லல. ஆனா யாரை பார்த்து மட்டும் தான் சொல்றாரு? ஆதாமை பார்த்து மட்டும்தான் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆதாம் ஒருவனை தான் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படியே உண்டாக்கினார். ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட மனிதன் விழுந்து போயிட்டான். விழுந்து போய் அவன் மோசமாயிட்டான், அவன் நாசமாயிட்டான், பாவத்திலும் சாபத்திலும் போய்விட்டான். அவன் வாயின் வார்த்தைகள் அவனுக்கு எதிரானதாக மாறிவிட்டது. அவனுக்கு உதவி செய்வது போல அவனுக்கு கெடுதல் செய்ய ஆரம்பிச்சு விட்டது.
தேவன் ஜீவனை மட்டும்தான் படைத்தார், ஆனால் மரணம் வந்து விட்டது நன்மை தீமை விருட்சத்தின் மூலமாக. அதனாலே நன்மை மட்டும் பேச வேண்டிய வாய் தீமையை அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டது. பேசி தீமையோடு ஒன்றிணைந்து போய் நன்மையை கொண்டு வர போல தீமையை கொண்டு வர ஆரம்பித்து விட்டது. மனுஷன் விழுந்து போய்விட்டான். சோ அப்படிப்பட்ட விழுந்து போன மனிதனை மீட்டெடுக்கும்படியாக இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். சோ அவர் வரும்போது அவர் வெறுமனே மீட்டெடுக்கிறதுக்கு மட்டும் வரல, அது அவருடைய ஒரு வேலை, சிலுவையில் அவர் செய்ய போற வேலை. அதற்கு முன்பாக அவர் வாழ்ந்த, குறிப்பாக அவர் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு எப்பொழுது பரிசுத்த ஆவியார் மேல் இறங்கினாரோ அந்த நொடி முதற்கொண்டு அந்த 3.5 வருஷம் அவர் வாழ்ந்தது. அவர் எதற்கு வாழ்ந்தார் என்று சொன்னால், தேவ ஆவியை பெற்ற மனிதன் தன் வார்த்தைகளால் எப்படி ஜெயம் பெற முடியும், எப்படி இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்க முடியும் என்று வாழ்ந்து காட்டும்படி இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் வாழ்ந்தார். அப்ப வாழும்போது பேசணும் வசனம்னா மார்க் 11:23-24. யோவான் 7:37 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்து நின்று உரத்த சத்தமாய், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து அப்படி சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ ஜீவ தண்ணீர் நதிகள் வரும்னு சொன்னாரு, தன்னை விசுவாசிகள் அடைய போகும் ஆவியை குறித்து அப்படி சொன்னார். ஓகே, சோ என்ன சொன்னாரு, எதை பத்தி பேசினாரு அப்படின்னா, தன்னை விசுவாசிக்கிறவர்கள் இருதயத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர் நதி வரும், அந்த நதியின் விளைவாக அவர்கள் ஜீவனை பேசி கொண்டு வரக்கூடிய இடத்துக்கு அவர்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட திறனோடு உருவாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட திறனோடு அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருப்பார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து பேசினார். சோ அவர் நல்லதை பேசினாரு. அவர் எதை பேசினாரு, அவருக்கு என்ன வேணுமோ அதை பேசினாரு, என்ன வேண்டாமோ அதை என்ன பண்ணல, பேசல. எது அவருக்கு பிடிக்குமோ அதை பேசினாரு, எது பிடிக்காதோ அதை என்ன பண்ணல அவரு பேசல. ஏன் பேசலனா, அவர் சூழ்நிலைகளுக்கு தன்மேல் அதிகாரம் இல்லை, ஆனால் தனக்கு சூழ்நிலைகள் மேல் அதிகாரம் இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்தவராக இருந்தார். அதனாலதான் அவர் எதை பத்தி பேசல, எது இல்லைன்னு பேசல, எது ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சுன்னு பேசல, எது நாசமா போயிடுச்சுன்னு பேசல, எது அப்படியே மாறாமலே ரொம்ப நாளா இருக்குன்னு பேசல. அவர் ஜீவனை பேசினார், அவர் விரும்பியதை பேசினார், அவர் நன்மையை பேசினார், அவர் தீமையை பேசவில்லை. அவர் என்ன வேண்டுமோ அதை பேசினார். இன்னும் சொல்லப்போனா, அவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைத்தார். அவர் அழைத்தவுடன் அப்படியே அது வந்தது. சரி, இதுல இன்னும் ஒரு முக்கியமானது, அதை அந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்னன்னா, ஐம் ஷூர் இதுல எத்தனை பேருக்கு நீங்க பாக்குறவங்களுக்கு நிச்சயமா நீங்க இது இன்னைக்குதான் இது முதல்ல கேட்கறீங்கன்னு கிடையாது. இந்த நூற்றாண்டிலே இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தமிழ் உலகத்திலே நீங்கள், தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலே நீங்கள் தொடர்பு உடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் இந்த உங்கள் வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கிறது, நீங்க நல்லதான் பேசணுன்றது, இதுதான் முதலோட கேட்பீங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓரளவு ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஆனா நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்பிச்சாங்க, அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. சரி நாளையில இருந்து நான் நன்மையை பேச போறேன் பேசினாங்க. ஆனா அவங்களோட பிரச்சனை என்ன, கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பேசுனேன் ஆனா ஒண்ணுமே மாறவே இல்லை. நான் அதெல்லாம் பேசினேன், எனக்கு நீங்க இதெல்லாம் புரியுதுங்க, இதெல்லாம் புதுசு இல்லை, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பேசினேன், ஆனா பேசி ஒண்ணுமே மாறல. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு எத்தனை பேர் இப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு கேட்டா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே உண்மையா கைத்துக்கணும், ஆல்மோஸ்ட் எல்லாரும் கைத்துக்கணும். ஏன்னா எனக்கே அந்த மாதிரி இருந்திருக்கு. நானும் நிறைய சொல்லி பார்த்து நடக்கலன்னு சொல்லி இதெல்லாம் சும்மா அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன யோசித்து பார்த்தேன், சும்மா இருந்தா இல்லை, இப்போ இவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா எல்லாம் சொல்றாங்களே, அப்ப அவங்களாம் பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை, அதுல உண்மையான ஊழியக்காரங்க அவங்களாம் உண்மையிலேயே அதை அனுபவிச்சவங்க தான். அப்பதான் என்ன நினைச்சுன்னா, அது நமக்கு இது ஏதோ செட் ஆகலைங்க, நமக்கு ஏதோ தெரியலங்க, இது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு, நமக்கு ஒர்க் ஆகல, ஏதோ என்ன நம்மகிட்ட குறைபாடு இருக்குன்னு தெரியல, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது போல இருக்கு, இதெல்லாம் கஷ்டம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு நானும் இதை கைவிட்டேன், முயற்சியை கைவிட்டேன். சோ இதை எல்லாருமே சொல்ல முடியும், இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நல்லதான் பிரதர், ஆனா இது எப்படி நடக்கும், எப்படி செய்ய முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். ஓகே, நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன், சரியா? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் சொன்ன உடனே ஒரு காரியம் நடக்காது. ஓகே, சொன்ன உடனே ஒரு காரியம் நடக்காது. ஏன் அப்படின்னா, மார்க் 11:20 நான் முதல் சொன்ன மாதிரி 3 முறை சொல்றதை பத்தி வருது, ஒரு தடவை விசுவாசிக்கிறத பத்தி வருது இருதயத்துல, சரியா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பயந்து தள்ளிட்டு போ என்று சொல்லி
தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். ஸோ இதுல 3 தடவை சொல்றதை பத்தி வருது. ஆனா ஒரே தடவை இருதயத்தில் விசுவாசிக்கிறத பத்தி வருது. ஒரு தடவை இருதயத்தில் விசுவாசிக்கிறத பத்தி வந்தாலும் நீங்கள் சொல்வதற்கு ஏற்ற விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருந்தால், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தின் நிறைவினால் நீங்கள் வாயிலே பேசினால் அது அப்படியே நடக்கும். ஓகே, இன்னும் சொல்ல போனா உங்களுடைய இருதயத்துல விசுவாசம் ஓரளவு டெவலப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். டெவலப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தெரியும் இது நடக்கும்னு சொல்லி, உங்களுக்கு உறுதியா தெரியும் இது நடக்கும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு நடந்துடும். உங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்காது, உறுதியா உங்களுக்கு தெரியும். ஏசு கிறிஸ்துலாம் அப்படிதான் எல்லாமே உறுதியா தான் பேசினார். அவர் ஒரு 50-50 எல்லாம் பேசல. இது லாசரு வருவானா வெளியே, சரி பாப்போம் சொல்லி பாப்போம் அப்படிலாம் இல்ல. அவர் உறுதியா சொன்னாரு. கல்லறை முன்னாடி சொன்னாரு, பிதாவே எப்பொழுதுமே செவி கொடுக்கிறபடி அளவுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாரு. So your words and your faith should match. Only that will produce a result. இருதயத்துல விசுவாசமும் உங்கள் வாயின் வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது, முதல்ல விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் போது உங்கள் இருதயம் உறுதியா என்ன நம்புது நான் சொல்லவா? 3/4 பேருக்கு இதுதான் உண்மை. எல்லாரும் கூட சொல்லலாம். உங்கள் இருதயம் உறுதியாக என்ன நம்புகிறதுனா, நான் சொன்னபடி எனக்கு நடக்காதுன்னு நம்புது. எப்படி சொல்றேன்னா, நீங்க சொன்ன உடனே உங்களுக்கு உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும், நடக்குதா, நடந்துருமா, இப்படிதான் ஏதோ அதெல்லாம் சொல்லி நடக்காம ஒரு மாதிரி அவமானம் ஆயிடுச்சு, மாய மூடிட்டு இப்படிலாம் பேசிடாத, இப்படிலாம் சொல்லாத, சொன்னா நடக்காம போயிடும். நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அவன் சொல்றதுக்கு மாத்தி நடக்கும் கூட நம்புறவங்க இருக்காங்க. அதனால எப்பயுமே குறைச்சே நெகட்டிவா பேசிப்பாங்க. ஏன்னா அப்பதான் ஏதோ மாத்தி நடக்கும்னு நம்புவாங்க. குறிப்பா நம்முடைய கல்ச்சர்ல, ஏன்னா நிறைய பேர் நம்முடைய வேற சில மார்க்கங்கள் வந்து வந்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற மார்க்கங்கள்ல நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைண்ட் இருக்கு. என்னன்னா, கண்ணு வைக்கணும் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐயோ என்னை கண்ணு வச்சிடறான் சொல்லிட்டு எப்பவுமே குறைச்சு எல்லாம் சொல்றது, பொறாமப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சு சொல்லுவாங்க. சம்பளத்தை குறைச்சு சொல்லுவாங்க. அவங்க வீடு ஏதாவது வாங்கினாங்கன்னா, சில பேர் சொந்த வீடு வாடகை வீடுன்னு சொல்றவங்க நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அடுத்தவங்க கண்ணு வச்சிடக்கூடாது, பொறாமப்பட்டுறான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எப்படின்னா ரிவர்ஸ் நம்பிட்டு இருக்காங்க, நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும்னு நம்புறாங்க. ஆனால் பொதுவாக 3/4 பேருக்கு எப்படின்னா, தாங்கள் சொன்னபடி நடக்கும்னு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை இருதயத்துல. அப்படி இருக்கும்போது அவங்க என்னன்னா சும்மா சொல்லி பாத்துக்கிறாங்க. எதுக்குன்னா ஜஸ்ட் டு ப்ரூவ் தெம்செல்ஸ் ரைட். நான் அப்பவே சொன்னேன்ல நடக்காது, பாத்தீங்களா நடக்கல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்துருக்குது. ஓ ஓகே, நம்ம கரெக்டா தான் இருக்கோம். அது ஒரு விதமான திருப்தி கொடுக்குது சில பேருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு விதமான திருப்தி என்னன்னா, நல்ல வேலை நம்ம எதுவும் தப்பா நம்பல, கரெக்டா தான் நம்பி இருக்கோம். அதாவது நம்ம சொன்னா நடக்காதுன்னு நம்பணும், அதே மாதிரி நடக்கல, அல்லேலூயா அப்படின்றவங்களா இருக்காங்க. சோ இப்ப என்ன பிரச்சனைனா, முதலாவது இருதயத்தை சரி பண்ணணும். இங்கதான் ஒரு பாயிண்ட் வருது. இருதயத்தை எப்படி சரி பண்றது? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். நான் இதுக்கு ஏற்கனவே சில இது பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்? ரத்தத்தை தியானிக்கிறத பத்தி பேசியிருக்கேன், இது மெடிடேட் பண்றதுக்கு. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறத பத்தி பேசியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஆவியில ஜெபிப்பது, நம்முடைய ஆவியோட தொடர்புல போறது, இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். இதெல்லாம் ஒருவேளை நீங்க கேட்டது இல்லைன்னா நான் நிறைய பேசியிருக்கேன். முன்னாடி பழைய மெசேஜஸ்லாம் இருக்கு, அதை போய் பாருங்க. ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கேன். இப்ப இதெல்லாம் இருக்கு. இதோட சேர்த்து இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, முதலாவது நீங்கள் விசுவாச வார்த்தையை பேசுவது சூழ்நிலைகளுக்காக அல்ல. நீங்க முதலாவது விசுவாச வார்த்தையை பேசுவது உங்கள் இருதயத்திலே இருக்கிற இருள் அகல வேண்டும் என்று பேசுகிறீர்கள். உங்க இருதயத்துல ஒரு நம்பிக்கை சொன்னா சொன்னா நடக்காதுன்னு அதை மாத்துறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பேசுறதே. So initially when you confess, you are not talking to the situation. Initially when you confess, you are talking to your heart. Okay, see, you speak and you speak and you speak, you declare and you declare and you declare till you conceive the image of what you are believing. அதாவது நீங்கள் பேசி 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 அறிக்கை செய்து எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதுல ஜெபத்தில் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் விசுவாச அறிக்கையை சொல்லி 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 முதலாவது என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த விசுவாச படத்தை உங்கள் இருதயத்திலே உருவாக்குகிறீர்கள். ஓகே, சோ இப்போ ஒரு வீட்டுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஓகே, கர்த்தர் எனக்கு இந்த வீட்டை தர வல்லவராயிருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த வீட்டை தர வல்லவராயிருக்கிறார், நான் இந்த வீட்டை பெற்றுக்கொள்வேன், நான் இந்த வீட்டை இந்த வருஷத்துக்குள்ள பெற்றுக்கொள்வேன், இல்லை இந்த மாசத்துக்குள்ள பெற்றுக்கொள்வேன், வாட் எவர் எது நீங்க அறிக்கை செய்றீங்களோ அதை முதலாவது நீங்க பேச 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 என்ன பண்றீங்கன்னா, உங்கள் இருதயத்தை தேவனுடைய வார்த்தையோடு ஒரு லைன்ல கொண்டு வரீங்க. உங்கதான் முதலாவது செய்றீங்க. So first confessions are towards your heart, not towards the situation.
ஆரம்பத்தில் நீங்கள் பேசுவது உங்கள் இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னன்னா உங்கள் இருதயத்திலே தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ, என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதை நம்புகிறீர்களோ, எதை விசுவாசிக்கல, இன்னும் நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கல, இப்பதான் நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லைன்னா அதை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்ப ஆரம்பித்திருக்கிறீர்கள். முதல்ல வாயிலிருந்து பேச ஆரம்பிக்கும் போது அப்படி பேசி 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 எவைகளை விரும்புகிறீர்களோ அதே படங்களை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். அதுதான் முதல் படி. என்றைக்கு உங்கள் இருதயத்துல அதே இமேஜ் ஃபார்ம் ஆகுதோ அன்னைக்கு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிக்கும். இருதயமும் வாயும் ஒரே லைன்ல இருக்கும். எந்த லைன்ல? தேவனுடைய ஆவியின் அதே லைன்ல நிற்கும். அப்படி நிற்கும் போது நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும். ஓகே. சோ அப்ப நிறைய பேர் என்ன ஒத்துப்பாங்கன்னா, ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள்ல ஜெபம் பண்ணா ஒரே நாள் நடக்கணும்னு அவசியம் இல்லை, தொடர்ந்து ஜெபிக்கணும்னு நிறைய பேர் ஒத்துப்பாங்க. பைபிள் வாசிக்கும் போது அதுவும் நிறைய பேர் ஒத்துப்பாங்க. ஒரே நாள்ல பைபிள் வாசித்தா அப்படியே சத்தியங்கள்லாம் புரிஞ்சிடாது, நமக்கு தொடர்ந்து வாசிக்கணும், அப்பதான் சத்தியங்கள்லாம் நமக்கு புரியும், நமக்கு அதனால பெனிஃபிட் உண்டாகும் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாயின் அறிக்கைகள், விசுவாச அறிக்கைகள், மலையை பார்த்து பயந்து தள்ளுண்டு சமுத்திரத்துல போன்னு சொல்றதோ, இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொல்றதோ, இது எல்லாம் இதுவும் ஒரே நாளில் நடக்க போறது இல்லை. நீங்கள் பேச 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 கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இருதயம் விசுவாசினால் நிரம்ப ஆரம்பிக்கிறது. அது நம்ம என்னத்த பேசுறோம்னா, தேவன் நமக்கு அருள் இருக்கிற அந்த வார்த்தையை பேசுகிறோம், வாக்குத்தத்தங்களை பேசுகிறோம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை பேசுகிறோம், தீர்க்க தரிசனங்களை பேசுகிறோம். இதெல்லாம் இதுல எல்லாமே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. சோ இந்த இதில் பேச 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 என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, இருதயமும் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்ப ஆரம்பிக்கிறது. நல்ல ஒரு பெரிய நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் இருதயம் எவ்வளவு அவிசுவாச இருதயமா இருந்தாலும் சரி, அவிசுவாசமே குடிக்கொண்டிருக்கிற இருதயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 50 வயசு ஆகுது, நீங்க சொல்லலாம், பிரதர் 50 வருஷத்துல நான் விசுவாசத்துக்கு என்னன்னு எனக்கு தெரியாது பிரதர், நீங்க சொல்லலாம். உங்கள் இருதயம் அவ்வளவு மோசமான இதயமா இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வார்த்தையை பேச ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இருதயமும் விசுவாச இருதயமாய் மாற முடியும். ஏனென்றால் நாம் எதையோ பேசவில்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் பேசின கர்த்தருடைய வார்த்தை, எல்லாத்தையும் உருவாக்கின கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. சரியா? சோ இது இந்த இடத்துல நிறுத்திக்கலாம். நம்ம வரும் நாட்களை இன்னும் அந்த மார்க் 11, 23, 24 இன்னும் நாம் தியானிக்க போகிறோம். இன்னும் விசுவாசத்தின் காரியங்களை நாம் இன்னும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க போகிறோம். இதனாலே நான் குறிப்பாய் ஒரு குரூப்புக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அது யாருன்னா, பொருளாதார நெருக்கடியில இருக்கிறவர்கள். என்னன்னா, ஆண்டவர் எனக்கு பேசினார் சில நாட்களுக்கு முன்பாக என்று சொன்னாரு, ஒரு பெரிய பொருளாதார அறுவடை நான் ஜனங்களுக்கு வைத்திருக்கிறேன். ஆனால் அதை அவர்கள் விசுவாசிக்க கூடாதபடி, அதை அவங்க விசுவாசத்திலிருந்து வழி விலகும்படி, நம்பிக்கை இழக்கும்படி சத்ரு சில பஞ்சங்களை சில வாழ்க்கையில் விதைத்திருக்கிறான் என்று சொன்னார். அது ஒருவேளை கடன் சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம். ஆனால் கடன் போன்ற சில நெகட்டிவ் சிச்சுவேஷன் பிசாசு கொண்டு வைத்திருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. சோ நான் குறிப்பாய் உங்களோட நான் அக்ரி பண்ணி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற ஒரு காவும். ஓகே, நெருக்கடி மட்டும் ஈவன் இஃப் யூ ஃபீல் ஸ்டாக்னேஷன், நான் எனக்கு உயர்வு இல்லைங்க பொருளாதாரத்துல, எங்க இருந்தாலும் அப்படியேதான் இருந்துட்டு இருக்கேன், நான் ஏதோ முன்னேறணும்னு பாக்குறேன், முன்னேற முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் அக்ரி வித் யூ. முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். நாம் தரித்திரர்களாய் இருந்தாலும் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நாம் தரித்திரத்தோடு வெளியே வரும்படி நமது நிமித்தம் அவர் தரித்திரரானவர். ஓகே, ஆகவே நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்பதும் பொருளாதாரத்திலே பெருக வேண்டும் என்பதும் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பூமியை உலகத்தை சுதந்திரிப்பான் என்று ஆபிரகாம் சொன்னப்பட்ட வாக்குத்தத்தம் அவனுக்கு மட்டுமல்ல நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடி என்பது பிசாசினுடைய ஒரு வஞ்சகமாக இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள போதிலே அதை எதிர்த்து நிற்க போகிறோம். ஜெபிக்கலாம். நீங்களும் உங்கள் அறிக்கைகளை கவனமா வச்சுக்கோங்க. தொடர்ந்து அறிக்கை செய்யுங்கள், தினமும் அறிக்கை செய்யுங்க. நான் ஒரு ஐஸ்வர்யவான் கிறிஸ்துவுக்குள், என்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறது, அதனுடைய ஒரு வேதனை கூட்டுகிறது இல்லை. இதெல்லாம் நீங்கள் தினந்தோறும் அறிக்கை செய்ய வேண்டிய ஒன்று. செய்யுங்கள், கர்த்தருடைய கரத்தை பார்ப்பீர்கள். சரி, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹோரா பாந்த ரேகடா ஹந்துரி Irabanta rebro koda randa reba bakadara branto regadara gadari angundiri bakatara hantoro. Hedara bakadara hanturi gadara brankandira gendo rogolo rebanta rigadara brati rigadara gantoro. Uri badara hantere gadare bereankranduri bedori ankrandara baragadara brante rigadara bontoro. Riba kante remba kendu riba dara handeringa dora branda ragadara brankandira gadaro.
Herebantariba toro hantariga dara bronto renga tiriganto rubro candoro. தாவீது சொன்னான், என் சத்துருக்கள் கர்த்தர் என் சத்துருக்கள் ஹalleluya தண்ணீர் போல உடைந்தோடும்படி செய்தார் என்ற அவ்விடத்துக்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஹalleluya பொருளாதார தடைகள் ஹalleluya strangling spirits இவர்களுடைய ஹalleluya பொருளாதாரத்தை சுண்டி எடுக்கிற ஹalleluya நெருக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாதாவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஹalleluya உடைந்தோடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I speak overflow, I speak abundance. Hallelujah, hallelujah, hallelujah. I speak increase. Hallelujah. Thank you, Lord. பெருக்கத்தை பேசுகிறேன். Hallelujah, hallelujah. வெள்ளம் போன்ற ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் hallelujah உன்னை தொடர்ந்து வந்து உன்னை மேற்கொள்ளும். overtake you, the blessing will overtake you. ஒவ்வொரு இப்படிப்பட்ட கடன், இப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடி, பொருளாதார முன்னேற்றமற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு சேர்ந்து உம்மை போலவே பேசுகிறோம். நாங்கள் ஹalleluya நிறைவை பேசுகிறோம். ஹalleluya நாங்கள் பொருளாதார பிரேக் த்ரூஸ் பேசுகிறோம். we command and declare ஹalleluya இயேசுவின் நாமத்திலே ஹalleluya பணம் மற்றும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் பல முனைகளில் இருந்து பல திசைகளிலிருந்து எங்களை நோக்கி வருகிறது என்று அறிக்கை செய்கிறோம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் எதிர்பார்த்திராத எல்லா இடங்களிலும் இருந்து பொருளாதார ஆசீர்வாதங்கள் எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்களை மேற்கொள்ளுகிறது என்று இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, அப்படின்னு செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஜெயத்தை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். அந்த கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலும் மற்ற சரீர சுகம் மற்ற தேவைகளோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் வேண்டிக் கொண்டபடி அவர்களுக்கு உண்டாவதாக. அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவர்களுக்கு ஆசீர்வாதமும் அவர்களுக்கு விடுதலையும் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும்படியாக நான் கட்டளையிட்டு ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சாட்சிகளை எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting. Thank you.